அது என்னுடைய ரத்தம், அது பயப்படாது, அதுக்கு வாழ்றது ஒரு வாழ்க்கை, எதுக்கு பயப்படணும்? இது நாள் வரைக்கும் நான் எந்த கட்சியிலும் இல்லை, ஆனா இப்ப நான் தாவேக்கா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். நான் இருக்க மகனே, நான் பார்த்துக்கண்டா, அப்பா இருக்கண்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றது, அது ஒவ்வொரு தொய்வான நேரத்தில் மகனுக்கு அது பெரிய உத்வேகம். விஜய்க்கு ஒரு மெசேஜ் மட்டும் கிடையாது, இங்க விஜய்க்கு சொன்ன மெசேஜை விட ஆப்னட்டுக்கு தான் ஒரு மெசேஜ் சொல்றாரு. ரெண்டு பேருக்குமான மெசேஜ் எப்படின்னா, நான் கலைஞர் எம்ஜிஆரே பார்த்துக்கிறேன், நீ ஏன் புள்ள, நீ ஏன் ரத்தம், அது விட்டுட்டு போன ரத்தத்தை நீ பார்க்க மாட்ட, அதை ரொம்ப அழகா கோட் பண்ணி சொல்றாரு. அப்படின்னும் பொழுது விஜய்கிட்ட அவர் சொல்ற மெசேஜ், நான் இருக்கிறேன், என் கலைஞரையும் பார்த்துட்டேன், எம்ஜிஆரையும் பார்த்துட்டேன் பொழுது, நீ ஏன் ரத்தம்டா, பார்க்க மாட்டேன், ஒரு வாட்டி தான் பிறக்க போறோம், ஒரு வாட்டி தான் சாக போறோம் பொழுது, அதுக்குள்ள எப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படிங்கிற, நீ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஸ்டெப்பனா வா, அது ஒரு மெசேஜ். ரெண்டாவது, நான் இப்ப தாவேக்கா, இதுக்கு முன்னாடி அவர் அட்ரஸ் பண்ணல, அதை நான் தாவேக்கான்னு அந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது, இன்னைக்கு வாரியர்ஸும் சரி, கட்சியில பல நபரும் சரி எதிர்பார்ப்பது எஸ்எஸ்சி அவர்கள் டிவிகேக்குள்ள வரணும்.